இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காயினை போடுறாரு. அந்த காயின் அப்படியே வந்து பைப் வழியா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்கெட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைப் வழியா போய் விழுது. அந்த பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பைப் வழியா வந்து போய் கடைசியா ஒரு பிளாஸ்டிக் பைப் வழியா போய் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்குள்ள போய் விழுது. அதை பார்த்துட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பூதம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கவங்க என்ன விஷ் பண்றாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ரேடார் மூலமா கண்டுபிடிச்சு பட்டன் வந்து பாத்தீங்கன்னா அது பிரஸ் பண்ணும். சோ அப்படியே பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அது மேஜிக் வெளியே அப்படியே போக ஆரம்பிச்சிடும். இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணத்தை கேட்டாரு, அதே போல அவருக்கு பணம் வந்து கிடைச்சிருது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையன் வரா. சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃபவுண்டைனை பார்த்தோன்னே ஒரு காயினை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதே போல இங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைனை கிட்ட வரா. சோ இப்போ 2 பேரும் பாத்தீங்கன்னா சேம் டைம்ல வராங்க. அதே போல 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், இவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு காயினை ட்ரா பண்றாங்க. அது கரெக்டா பைப்ல வந்து மாட்டிக்குது. சோ இந்த சமயத்துல இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டனை பிரஸ் பண்ண இப்ப அப்படியே அது ரிட்டர்ன் ஆகி அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உடைக்க ஆரம்பிச்சிருது. சோ லக் இருந்தாலும் இப்படி ஒரு லக் இருக்க கூடாதுங்க.